தமிழகத்தில் அமைந்திருக்கும் பினாமி ஆட்சியை அகற்றி மக்களாட்சியை நிலைவரச் செய்யும் வரை திமுகவினரின் போராட்டம் ஓயாது என்று அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தின் போது சட்டப்பேரவையை ஜனநாயகம் செத்த பேரவையாக ஜனநாயகர் தனபால் ஆக்கிவிட்டதாக சாடியுள்ளார். இந்த அரசை காப்பாற்றி பெங்களூரு சிறையில் இருக்கும் சொத்து குவிப்பு ஊழல் குற்றவாளியின் மனதை குளிர்விக்க வேண்டும் என்று முன்கூட்டியே தீட்டியிருந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில்தான் சபாநாயகர் அவசரம் காட்டியதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். பேரவையில் வாக்கெடுப்பு எப்படி நடத்துவது என்பது சபாநாயகரின் வானளாவிய அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருக்கலாம் என்ற போதிலும், அவரை விடவும் அதிகாரம் படைத்தவர்கள் மக்கள் என்பதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேரவையில் தன்னிச்சையான வாக்கெடுப்பையும் எதேச்சதிகாரமான வெற்றியையும் அறிவித்த சபாநாயகர் தனது சமூகத்தை குறிப்பிட்டு அதை இழிவுபடுத்தும் நோக்கில் எதிர்க்கட்சி என்று செயல்பட்டதாக ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி அனுதாபம் தேட முனைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதிராக நடந்த வன்கொடுமைகள், ஆணவ படுகொலைகள் குறித்து பேச சபாநாயகர் அனுமதி அளித்தாரா என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.